எப்படி பீகாரில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக்கொண்டிருக்கிறதோ அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவோம். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தமிழகத்தில் இல்லை என்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு காரணங்களால் தமிழ்நாடு இன்றைக்கு தலை குனிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த வேண்டும் என்பதற்காக பயணத்தை துவங்கி 52 மாவட்டங்களிலே தங்களுடைய பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். 54வது மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் வருகின்ற 4ஆம் தேதி மாலை 5 மணியளவில் முன்னாள் தேசிய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு விழா மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயணம் தமிழகத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் பற்றிக்கொள்வது எப்போதும் வழக்கம். அதே போல் இந்த முறையும் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் வருகையின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த பயணம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அந்த நிறைவு நிகழ்ச்சிக்கு பிறகு மறுநாள் காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த அரங்கத்தில் இராணுவத்திற்கு சொந்தமான இந்த இடத்துல திருச்சியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த இடத்துல தமிழர்களுடைய பண்பாடாக கலாச்சாரமாக இருக்கக்கூடிய பொங்கல் விழாவை 2000 பொங்கல் பானைகளோடு 2000 குடும்பங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த இடத்திலே பூமி பூஜை போட்டிருக்கின்றோம். நிச்சயமாக உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயணம் இந்த 4ஆம் தேதி இருக்கக்கூடிய பயணம், அதற்கு அடுத்து 5ஆம் தேதி இருக்கக்கூடிய பயணம், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்படும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ஏற்படும் என்ற உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய பயணமாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றோம். உள்துறை அமைச்சர் உங்களோட ஆலோசனையில் ஈடுபடுறாரா தேர்தல் குறித்து? இங்கே தனியார் முடியல. ஆமாம், நம்ம உயர்மட்ட குழுவை சந்திப்பதற்காக மைய குழுவை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது நம்முடைய ஹோட்டலில். ஏன்னா நம்முடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு பிறகு இரவு ஒரு 10 மணி கிட்டத்தட்ட இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த நிறைவு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு மையக்குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு சந்திக்கின்றார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கேட்டு அறிந்து கொண்டு அவருடைய வழிகாட்டுதல்களை கொடுக்க இருக்கின்றார். புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இல்லை, அதே நாளில் நம்முடைய தேதி மாற்றி கொடுத்திருந்தால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது. என்னென்னு சொன்னால் அன்றைக்கு சேலத்தில் அவருக்கான சுற்றுப்பயணம் அமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நம்முடைய உள்துறை அமைச்சரும் அதே நாளில் இங்கே பயணம் செய்ய இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு பிறகு நாங்களும் தேதி மாற்ற முடியலை, முயற்சி பண்ணோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு இப்போ நாங்கள் சில மாவட்டங்கள் முடிக்காமல் இருக்கிறோம், யாத்திரை முடிக்காமல் இருக்கிறோம். யாத்திரை நிறைவு பண்ணிடுறோம். இதோட சில மாவட்டங்கள் முடியாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பிறகு பொதுக்கூட்டங்களாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதேமாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய யாத்திரையும் நிறைவு செய்யப்பட்டதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்னதான் முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாலும் திமுகவும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் தாமரையை கால் உணவை விடமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் கால் ஒன்றும் விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகின்றது, என்ன திட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள் என்ற அச்சத்தோடு முதல்வருக்கு இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் இருக்கார். என்ன பண்ண போகிறாங்களோ, எப்படி பண்ண போகிறாங்களோ, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், தமிழ்நாட்டில் நம்மளால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது போல இருக்க அப்படிங்கிற அச்சம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஏற்பட்டிருக்கு. அதிமுக பார்த்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட
அதிமுகவினுடைய சுற்றுப்பயணம், முன்னாள் முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம், அதில் இருக்கக்கூடிய எழுச்சி, அதில் இருக்கக்கூடிய வரவேற்பு, அதேமாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயணத்திற்கு தினசரி அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம், வரவேற்பு, இதை பார்த்து ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி என்ன திட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று சொன்னால் அரசியல் வியூகம் வகுப்பதிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக எந்த கட்சியும் சொல்ல முடியாது. நிச்சயமாக அதே மாதிரி எப்படி பீகாரில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறதோ, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவோம். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தமிழகத்தில் இல்லை என்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். பாஜக கூட்டணியில் சில இல்லை, எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இப்போ திமுக கூட்டணியில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க திமுக கூட்டணியில் அப்படிங்கிறாங்க. ஆட்சியில் பங்கு இல்லைன்னு திமுக சொல்லுதுங்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே அதிகமான சீட்டு கேட்குறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்குது. எங்கள் கூட்டணியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. பொங்கலுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக மிகப்பெரிய கூட்டணியாகவும் இந்த கூட்டணி அமையும். மக்களுக்கான ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகவும் இந்த கூட்டணி அமையும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீழ்த்தப்படும். திருத்தணி சம்பவத்தை வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க திமுக. போலீஸ் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதுக்கு மாற்ற ஒரு பிரச்சனையை கெடுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கம். மக்கள் ஏன்னா அந்த நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகளை பற்றி, பிரச்சனைகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கவனத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பயும் திசை திருப்புறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கம். என்ன திசை திருப்பல்களை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டாலும் கூட இன்னைக்கு மக்கள் விழிப்போடு இருக்காங்க. தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக 2026 மாற்றம் வரும்.